இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து வெள்ளை குருமா. ரொம்பவே ஒரு சுவையான குருமா ரெசிபி. அது செட்டிநாடு பக்கம் வந்து இந்த குருமா ரொம்ப ஃபேமஸ்ஸு. கொஞ்சம் வேரியேஷன்ஸோடு நான் லைட்டாக அதை மாடிஃபை பண்ணி தான் இன்றைக்கி நான் பண்ணுறேன். எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து நீங்கள் வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு கூட இந்த குருமா பண்ணலாம். இன்றைக்கி நான் ஒரு 4 காய் எடுத்திருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பட்டாணி வந்து நான் ஃப்ரோசன் பட்டாணின்றதுனால சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸின்றதுனால எடுத்திருக்கேன். இது பச்சை பட்டாணியாக இருந்தால் நீங்கள் நைட்டு ஊற வச்சு தனியாக வேக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது ஃப்ரோசன் பட்டாணின்றதுனால இதை நான் தனியாக எடுத்து வச்சுட்டு பேனில் கொஞ்சம் தண்ணி எடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு அதில் இந்த காய்கறியும் போட்டு அது ஒரு பக்கம் வேகட்டும். இந்த கேரட்டு, பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாமே நீங்கள் இப்படி பேனில் வேக வச்சாலே சீக்கிரம் வெந்துடும். வெறும் உருளைக்கிழங்கு தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா குக்கரில் தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த காய் வேகிறதுக்குள்ளே நமக்கு தேவையான மற்ற பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள். 2 தட்டில் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். முதல் தட்டில் வந்து தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனீஸ் கொஞ்சம், ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் 1, இந்த மாதிரி மெல்லிஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. இன்னொரு தட்டில் இந்த குருமாவுக்கு வேண்டிய மசாலாவுக்கு என்னென்ன அரைக்க போகிறோன்னா ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசா, 2 பச்சை மிளகா. நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்க போகிறோம், மிளகாத்தூள் சேர்க்க போகிறதில்ல. அப்புறம் உடச்ச கடலை ஒரு 2 ஸ்பூனு, அப்புறம் ஒரு 5-6 முந்திரி இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் உடச்ச கடலை கூட சேர்த்துக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் ஒரு 1/4 கப் துருவின தேங்காய். இது எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இது நம்ம வறுக்கலாம் வேண்டியதில்லை, டைரெக்டாகவே அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம வேக போட்ட காய்கறி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நீங்கள் அதை வேக போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மசாலாவுக்கு தேவையான எல்லாம் எடுத்து நீங்கள் அதை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டு அப்புறம் வெங்காயம்லாம் நறுக்கி வைக்கிறதுக்குள்ளேயே இந்த காய் வந்து வெந்துடும். இது தனியாக ஒரு இதில் எடுத்து வச்சுக்கோங்க. முன்ன சொன்ன மாதிரி நீங்கள் வெறும் உருளைக்கிழங்கு மட்டும்னா குக்கரில் 2 விசில் விட்டு வேக வச்சு தோலை உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் வந்து எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு இருந்த பட்டை, கிராம்பு, சோம்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுலேயே வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்க விட்டுருங்க. இது மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம மசாலா அரைச்சோம் இல்லையா, அதுலேயே வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் 2 பல்லு பூண்டையும் போட்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா அதையும் ஊற்றி இப்போ இது 2தோட பச்சை வாசனையும் போகணும். நம்ம அதை வந்து எதுவுமே வறுக்கலை இல்லையா, நம்ம அப்படியே பச்சையாக தான் போட்டு அரைச்சிருக்கோம். அதனால நம்ம காயெல்லாம் சேர்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த பேஸ்ட்டை தான் போட்டு நம்ம குக் பண்ணணும். இப்போ இந்த பேஸ்ட்டோடவே நான் என்ன பண்ணுறேன்னா பட்டாணியை சேர்த்துக்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா, பட்டாணி வந்து ஃப்ரோசன் இது. ஸோ அது வந்து மற்ற காய்கறி நல்லாவே வெந்திருக்கு. இப்படி கையில் நசுக்கணுனாலே மசிஞ்சு போகிற அளவுக்கு வெந்துருச்சு. பட்டாணிக்கு மட்டும் கூட கொஞ்சம் டைம் வேணுன்றதுனால இதோடையே நான் சேர்த்துட்டேன். இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி வேக போட்ட பட்டாணியாக இருந்தால் இதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கு அப்புறமே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து நான் ஃப்ரோசன் பட்டாணின்றதுனால இந்த இது அடிஷ்னலாக நான் சேர்க்குறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து கரெக்டாக 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இந்த அரைச்ச பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போய்க்கட்டும். இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம வேக வச்ச காய்கறியை அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி நல்லா கொதிக்க விட்டதுனால அதில் இருக்கிற அந்த ரா ஸ்மெல்லாம் போய் அதுவே நல்லா திக்காகிடுச்சு. இந்த காய்கறியும் போட்டு பெரட்டி விட்டுட்டு இது தண்ணிக்கு என்ன பண்ணலான்னா நம்ம பேஸ்ட் அரைச்சோம்ல மிக்ஸி, அதை அலசி ஊற்றிக்கோங்க. அப்புறம் காய்கறி வேக வச்ச தண்ணியை கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இந்த குருமாக்கு தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்கள் குருமா வந்து திக்காக வேணுமா தண்ணியாக வேணுமான்றது உங்களுடைய விருப்பம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சோம் அப்படின்னா வெள்ளை குருமா ரெடி ஆகிடும். பாருங்கள், ஒரு கொதி வந்த உடனே வந்து நல்லா திக்காயிடுச்சு. அவ்வளோதான், நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டியதில்லை, ஒரு 5 மினிட்ஸே போதும். இது வந்து சப்பாத்தி, பூரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே குருமாவை கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்கன்னா இடியாப்பத்துக்கு ஊற்றி சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். காரம் கூட ஒரு மிளகாய் போட்டு கொஞ்சம் காரமாக வச்சிங்கன்னா வெள்ளை சாதத்துக்கு கூட நம்ம இதை போட்டு சாப்பிட்லாம். இந்த வெள்ளை குருமா ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க.